வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்தில் மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை கற்பித்துத் தருவாராக. இன்றைக்கு ஏன் உண்ண வேண்டும் என்ற பொருளில் இருக்கின்ற நண்பர்களே, இருப்பது நாம் புசிப்பதற்கு என்பார்கள் பாமரர்கள். இருப்பதற்கே புசிக்கின்றோம் என்பார் ஆராய்ச்சியுள்ளோர். இருப்பதனால் புசிக்கின்றோம் என்பார்கள் முடிவறிந்தோர். இருப்பது ஏன், புசிப்பது ஏன் எனும் கேள்விக்கு இவை பதில்கள். உடம்புல சக்தி குறைஞ்சவுடன் நமக்குள்ளாக இயங்கும் இயற்கை அறிவாகிய அந்த தெய்வீக சக்தி இரைப்பையில் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை உற்பத்தி செய்யுது. அப்பொழுது உடம்பும் உயிரும் ரெண்டுக்கும் இடையே ஒரு பொருந்தா உணர்வு ஏற்படும். அந்த உணர்விற்கு தான் பசி அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லா ஜீவன்களும் மனிதரும் பிறந்தது முதல் உணவை உண்டுதான் வாழ வேண்டும். ஐயறிவு விலங்குகள் வரை இயற்கையில் கிடைப்பதை அப்படியே உண்டு வாழ்கின்றனர். மனிதர் தன்னோட அறிவின் திறத்தால தமக்கு ஏற்றபடி உருமாற்றி தரம் மாற்றி உண்டு வாழ்கின்றனர். சிந்திக்க தெரியாத, அறிவில் தெளிவு பெறாத அஞ்ஞானிகளாகிய பாமரர்கள் தான் புசிப்பதற்காகவே இருப்பதாக சிலரும், உணவு இருப்பது நாம் புசிப்பதற்காகத்தான் என்றும் சிலரும் கூறுவர். இருப்பது ஏன், புசிப்பது ஏன் என்ற ஆராய்ச்சியுடையவர்கள் தான் சரியாக சொல்வாங்க. ஆராய்ச்சியுடையவங்க என்ன சொல்வாங்க? உயிர் வாழ்வதற்காகத்தான் நாம புசிக்கின்றோம், உண்ணுகின்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இருப்பதால் புசிக்கின்றோம் என்றும், உணவு பண்டங்கள் இருப்பதனால் புசிக்கின்றோம் என்றும், வாழ்வின் ஆரம்பம் முடிவு, பண்டங்களின் ஆரம்பம் முடிவு என்று எல்லாவற்றுக்கும் அந்த எல்லாவற்றின் இயக்க ஒழுங்கையும் இயற்கை நிகழ்ச்சியையும் உணர்ந்தவர்கள் தான் சொல்வாங்க. உணவு இருந்தும் நோய் சூழ்நிலை காரணமாக உண்ண முடியாதவர்களும் உள்ளனர். உணவு கிடைக்காமல் வறுமையால் உண்ண முடியாதவர்களும் இருக்கின்றார்கள். உணவு உண்பது என்பது கூட அவரவர் வினைப்பதிவை பொறுத்து தாங்க அமையுது. இயற்கையின் மூலம் உணவு கிடைத்து அதை முறையாக உண்டு வாழ்ந்து வினைப்பதிவுகளை கழித்து மனித பிறவியின் நோக்கமாகிய இறைநிலை உணர்வு பெற்று பிறவி தலையை அறுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துலதான் நாம பிறந்திருக்கிறோம். அந்த நோக்கத்திற்கு ஒத்தபடி சாத்வீக உணவுகளை உண்டு நாம மெய்ப்பொருள் உணர்வு பெற வேண்டும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.